ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஐஸ்கிரீம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த தாமரை விதைகள் வந்து 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு வந்துட்டு பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு வந்துட்டு கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு ரைசின்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு காய வச்சு அத்திப்பழம் எடுத்துக்கோங்க, ட்ரைடு தான் அது. அதுக்கப்புறமா டேட்ஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு. இப்போ வந்து வார்ம் மில்க் வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா ஊறணும், அதனால் வந்துட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட குங்குமப்பூ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கூட விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கொக்கோ பவுட்ரு போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை இப்படியேவும் கூட சாப்பிட்லாம். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெண்ணிலா இது மாதிரி கூட சாப்பிட்லாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட நான் ஆல்ரெடி சர்க்கரை வந்து டேட்ஸ் வேறு போட்டிருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் சர்க்கரை இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதில் ப்ரௌன் சுகர் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் அதை வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம். நல்லா ஊறட்டும் அது. ஏன்னா நம்ம பாதாம் முந்திரி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா வரும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் கழித்து இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைக்க போகிறேன். இது எல்லாமே நல்லா ஊறி இருக்கனால நல்லா அரைப்பட்டுரும். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு அந்த இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கின நட்ஸு வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். நட்ஸ் போட்டு சாப்பிட்டா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும், அதனால தான் நான் வந்து நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நட்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இதை நீங்கள் ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 6 to 7 ஹவர்ஸ் இல்லை 8 ஹவர்ஸ் கூட நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா வரும். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன், ஃபுல்லுமே ப்ரோட்டீன்ஸ் தான். இது வந்து கிட்ஸுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.